ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம 1/2 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு குக்கர்ல 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கோம். பேன் வச்சுட்டு நம்ம ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி எல்லாத்துக்கும். இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு போட்டதுனால நல்ல மணமா இருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல். இப்போ இது கூட நம்ம பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 3 மினிட்ஸ் அப்படி வதங்கினா போதும். இப்போ நம்ம 10 பூண்டு நம்ம தட்டி வச்சிருக்கோம், இடிச்சு வச்சிருக்கோம். அந்த இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கேஸ்ன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால இதுல நம்ம 10 பூண்டு பல் நம்ம இடிச்சிட்டு சேர்த்துக்கிறோம். அது இன்னும் டேஸ்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல். இப்போ இதையும் கொஞ்சம் கலந்துட்டு இது நம்ம உருளைக்கிழங்கு தேவையான சால்ட் இதில் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு அதையும் நம்ம கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இது கூட நம்ம இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து கட் பண்ணி இருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல வேக வைக்கும் போது நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா போதும். ரொம்ப விசில் விட்டோம்னா குழஞ்சிரும். 2 விசில் விட்டு எடுத்துட்டு நம்ம தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை இது கூட சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து விடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணியாச்சு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி எல்லாமே சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் சீக்கிரமாக போட்டு கொடுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.